everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து கான்செப்ட் பை வீடியோ நம்பர் 8 தான். இது நம்ம கெமிஸ்ட்ரியோட தியரி தான் வந்து பார்க்க போறோம். let's begin. Okay, so basically வந்து பார்த்தோம்னா crystal field splitting energy பொறுத்த வரைக்கும் இத நோட் பண்ணிக்கோங்க. T2G ஓட லெவல் வந்து -0.4 இப்படி வரும். EG ஓடது +0.6 வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. T2G5 EG0 அப்படிங்கும்போது you can say 5 into -0.4 plus 0 equals to -2. so இப்படிதான் நீங்க வந்து எனர்ஜி கால்குலேட் பண்ணுவீங்க. so இன்னொரு வேல்யூ தரேன். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஹோம்வொர்க் பண்ணி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்ப அடுத்து பார்க்கலாம். என்னதுன்னா இப்ப பாருங்க, லாக்டனாய்டு இருக்காங்க, ஆக்டினாய்டு இருக்காங்க. கரெக்டா? நீங்க லாக்டனாய்டு சீரிஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கு நான் வந்து ஒரு ட்ரிக் சொல்றேன். இங்க வந்து ஒரு நோபல் கேஸ் ஜெனான் எழுதிக்கோங்க. ஜெனானோட அட்டாமிக் நம்பர் வந்து 54. ஸோ 54 வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா? அந்த 54ல இருந்து மீதி ஆரம்பிக்கிறது 4f 5d 6s அப்படி வரும். FDS FD போடுவாங்க, 50 டெபாசிட் போடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. FDS 4 5 6 அப்படி போட்டு எவ்வளவு வரும்? இங்க 14 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். இங்க வந்து நீங்க 10 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். இங்க 2 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். சோ இப்போ நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் லாக்டனாய்டு பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து ஆக்டினாய்டுக்கும் அதே மாதிரி ஒரு நோபல் கேஸ் சொல்றேன். லாக்டனாய்டுக்கு ஜெனான், ஆக்டினாய்டுக்கு வந்து RN வந்து 86. இங்க நீங்க 54 வரைக்கும் ஃபில் பண்ணால இங்க 86 வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு அடுத்து இங்க 4f போட்டீங்களா, அப்ப இங்க 5f ds வரும். இங்க அப்ப 6 7 ஆகலாம். அதே மாதிரி இங்க 14 வரைக்கும் ஃபில் பண்ணா, 10 வரைக்கும் ஃபில் பண்ணா, 2 வரைக்கும் ஃபில் பண்ணலாம். இது ஒரு பேசிக் கான்செப்ட். கிளியரா? ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டனாய்டு அப்படின்னா இங்க ஜெனான் 54 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டினாய்டுனா RN 86 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து ஆக்டினாய்டு சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க யோசிக்கவே வேணாம் எக்ஸாம்ல போய் உட்காந்துட்டு. அதனால நான் இதுக்கு ஒரு நிமோனிக் சொல்றேன். பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். ஆக்டர்ஸ் ஆர் protected Uranus, Neptune, Pluto, America and cured Berkeley, California. So Einstein, Fermi and Mendeleev gave him Nobel and laureated him. இது வந்து ஒரு அழகான ஒரு நிமோனிக். ஓகேவா? ஆக்டினாய்டு சீரிஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆக்டீனியம் தோரியம் அது அந்த மாதிரி வரும். ஆக்டீனியம் தோரியம் புளூட்டோனியம் யுரேனியம் நெப்டியூனியம் புளூட்டோனியம். இங்க வந்து அதே மாதிரி அமெரிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூர்டு பெர்க்லி கலிபோர்னியா. சோ ஐன்ஸ்டீன் ஃபெர்மி அண்ட் மெண்டலீவ் கேவ் ஹிம் நோபல் அண்ட் laureated him. இது ஆக்டினாய்டு சீரிஸ் எலிமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு நிமோனிக். ஓகேவா? இப்ப அடுத்து டயாமேக்னெட்டிக் பெராமேக்னெட்டிக் ரெண்டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கா? இந்த டயாமேக்னெட்டிக் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து பேர்டா இருப்பாங்க. பேர்டு. பெராமேக்னெட்டிக் வந்து அன்பேர்டா இருப்பாங்க. பேர்டா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த கேபி வேல்யூ கண்டுபிடிக்கிறது வந்து அவ்வளவா போர்டு எக்ஸாம்ல கேட்டது இல்ல. பட் நீட் ஐஐடி JEE எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கேபி ஃபார் வாட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா தரேன். RT02 divided by 1000 into V. Got it? அப்ப கேபிக்கு நம்ம என்ன சொல்லலாம்? R KB is equals to யூசுவலா R ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2.303 அப்படி வரும். கரெக்டா? கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 8 பாயிண்ட் அப்படியே வரும். ஆனா இங்க நான் எதுக்கு 2 ன்னு சொல்றேன் அப்படின்னா 2 is
ஃபார் இது வாட்டருக்கு பொறுத்த வரைக்கும் 2V அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கேஸ் கான்ஸ்டன்டோட. ஸோ இங்க R அப்படின்னு சொல்லும்போது வாட்டருக்கு 2 அண்ட் T0 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொதுவா T0 ரூம் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. அது கெல்வின்ல மாற்றும் போது 273 + 100 = 373 கெல்வின். கரெக்டா? அப்ப நான் இந்த டெம்பரேச்சருக்கு பதிலா I can just put 373 and denominatorல நம்ம என்ன பண்றோம் 1000 into V கேக்குறாங்க. So V ஓட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா V = 540 calories. இது வாட்டருக்கு. ஓகேவா? இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. So water பொறுத்த வரைக்கும் 540. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா we will get answer to be 0.42. இதுதான் kb யோட வேல்யூ. இது வந்து போர்ட் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. இப்பவும் சொல்றேன், இது வந்து நீட் தான் கேட்பாங்க. காட் இட்? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சாலே நீங்களே போட்டுக்கலாம். kb = R × T02 divided by 1000 into V. அப்ப V னா வந்து 540 calories. அப்புறம் வந்து இங்க R க்கு பதிலா 2 போட்டாச்சு. இந்த டெம்பரேச்சர் 373. இல்ல எனக்கு இது எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேணாம் அப்படின்னா நீங்க இந்த ஃபைனல் ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. kb for water = 0.52. போதும், இது போதும். இந்த ஒரு வேல்யூ மட்டும் போதும். kb for water = 0.52. சரி, இப்ப அடுத்து படிக்கலாம். இப்ப அடுத்து வந்து பாசிட்டிவ் டிவியேஷன், நெகட்டிவ் டிவியேஷன். நெகட்டிவ் டிவியேஷன். இப்ப இத பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜ் கான்செப்டே இருக்கு. பாசிட்டிவ் டிவியேஷன் யூசுவலா யாரெல்லாம் ஆவாங்க அப்படின்னா பாசிட்டிவா ஆல்கஹால், CH2, CCl4 இவங்கலாம் பாசிட்டிவ் டிவியேஷன். நெகட்டிவ் டிவியேஷன் ஒரே ஒரு ஆள் தான் ஆவாங்க. யாரு? ஆசிட் மட்டும் தான் நெகட்டிவ். ஆமா, இல்ல ஆசிட் வந்து நமக்கு பாசிட்டிவாவே இருக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் நமக்கு நெகட்டிவா தான் இருக்கு. அப்ப ஆசிட் மட்டும் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் தான். இது ஒரு ட்ரிக். ஓகேவா? பாசிட்டிவ் டிவியேஷன் வந்து யாருன்னா வரல, ஆல்கஹால், CH2, CCl4 அந்த மாதிரி. ஆனா ஆசிட் மட்டும் தான் நெகட்டிவ் டிவியேஷன் வருவாங்க. இப்ப அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் क्वेश्चन. இது வந்து போர்டு எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா பிரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி வந்து அயோனைசபிள் இவங்க வந்து, ஆனா செகண்டரி வந்து நான் அயோனைசபிள். பிரைமரி வந்து சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான், அதுவே செகண்டரி வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபைட் பை பாசிட்டிவ் அயான். இவங்களுக்கு வந்து primary valency gives oxidation state primary valency 1, secondary valency coordination number 1. இவங்க நான் டைரக்ஷனல். primary valency is non directional, ஆனா secondary valency directional. இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் I'm repeating. primary versus secondary. primary ionizable, I மாதிரி இருக்கா, அதனால ionizable. secondary non ionizable. இது satisfied by negative ions. இது வந்து இது satisfied by positive ions. அதுக்கு இவங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரெப்ரசன்ட் பண்றாங்க, இவங்க கோஆர்டினேஷன் நம்பர் ரெப்ரசன்ட் பண்றாங்க. primary valency is non directional, secondary valency is directional. கிளியரா? இப்ப அடுத்து நம்பர் ஆஃப் ions அதிகமாச்சு அப்படின்னா கண்டக்டிவிட்டி அதிகமாகும். இது இன்னொரு கான்செப்ட், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. Van't Hoff ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். ஈக்குவல் டு டிசோசியேஷனா இருந்தா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். 1 + n-1 ஆல்பா. இது யாருக்குன்னா டிசோசியேஷனுக்கு. டிசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ 1 விட அதிகமா இருக்கும். ஓகேவா? யூனிட்டியை விட அதிகமா இருக்கும் டிசோசியேஷனுக்கு. அதுவே அசோசியேஷன் பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ விட 1 தான் அதிகமா இருக்கும், யூனிட்டி தான் அதிகமா இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ஐக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு என்னன்னா 1 அதே மாதிரி தான் வரும். ஆனா இங்க என்ன 1/n-1 ஆல்பான்னு வரும். இங்க வெறும் n- ஆல்பா, இங்க 1/n- ஆல்பா அப்படின்னு சொல்லி வரும். கிளியரா? இப்ப ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு ஆல்பாவோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஆல்பாவோட வேல்யூ என்னது? ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு 1. ஸ்ட்ராங் ஆசிட்லயும் சரி, ஸ்ட்ராங் பேஸ்லயும் சரி, சால்ட்லயும் சரி, I = n வரும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. NaOH இருக்கு. NaOH நம்ம எப்படி பிரிக்கலாம்? Na+ + OH- அப்படின்னு பிரிக்கலாம். இங்க பாருங்க, அப்போ எவ்வளவு அயான்ஸ் வந்து டிசோசியேட் ஆகுது? NaOH அப்படின்றது 2 அயானா டிசோசியேட் ஆகுது. அப்ப ஐயோட வேல்யூ எவ்வளவு? 2. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். HCl. இங்க பாருங்க, ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், அவங்க தான் இந்த மாதிரி ஆவாங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் ஆசிட் H+ + Cl-. அப்ப இது எவ்வளவு கொடுக்குது? இதுவும் 2 அயானா மாறுது. அப்ப I can say I = 2.
கிளியரா? இப்ப அடுத்து கமிங் டு இது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும் ஆல்பாவோட வேல்யூ 1 வந்துரும். இப்ப கமிங் டு இது ரெண்டுமே ஸ்ட்ராங் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட். இப்ப நம்ம வீக் எலக்ட்ரோலைட் பார்க்கலாம். வீக் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் என்னது? CH3COOH அசிட்டிக் ஆசிட். இது வந்து கம்ப்ளீட்டா அயனைஸ் ஆகாது, 10% அந்த மாதிரி தான் அயனைஸ் ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா 10 டிவைடட் பை 100 ஈக்குவல்ஸ் டு 0.1 தான் அதோட ஆல்பா வேல்யூ. இங்க நான் ஸ்ட்ராங்குக்கு என்ன சொன்னேன்? ஸ்ட்ராங்குக்கு ஆல்பாவோட வேல்யூ 1 நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வீக்கு கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகாது அப்படின்றதுனால அவங்க கொடுக்குற பெர்சன்டேஜ் 0.1 அதுதான் அதோட ஆல்பா வேல்யூவா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயோட வேல்யூ அதை வந்து மாத்தி எழுதலாம். I ஈக்குவல்ஸ் 1 பிளஸ் இங்க என்ன ஆகுது? டிசோசியேட் தானே ஆகுது. அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n-1 இன்டூ ஆல்பா. அப்போ 1 பிளஸ் n-1 இன்டூ ஆல்பாவோட வேல்யூ 0.1. இதை பண்ணீங்க அப்படின்னா யூஸ்வலா CH3COOH இருக்கா, அது எப்படி டிசோசியேட் ஆகும்? CH3COO மைனஸ் பிளஸ் H பிளஸ். இங்க பத்தி இங்கேயும் 2 அயான் இருக்கு. அப்ப n is equals to 2 அப்படின்னு சொல்லி ஆகும். அப்ப n is equals to 2 கிடைச்சது. அப்ப I எப்படி கண்டுபிடிப்போம்? I is equals to 1 plus 2 minus 1 into 0.1 which is equals to 1.1. இதுதான் வந்து Van't Hoff factor. ஓகேவா? இங்க ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும் Van't Hoff factor எப்படி வந்தது? I is equals to 2, I equals to 2 எப்படி நம்ம எடுத்தோம்? அப்படியே டைரக்டா. ஏன்னா இங்க வந்து ஆல்பாவோட வேல்யூ வந்து 1 எடுத்ததுனால ஐயோட வேல்யூ என்னோட வேல்யூ சேமா இருக்கும் ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு. ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்டுக்கு I is equals to n ன்னு சொல்லி வரும். ஆனா வீக் எலக்ட்ரோலைட் பொறுத்த வரைக்கும் I is equals to n கிடையாது. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணி தான் ஆகணும். அந்த டிசோசியேஷன் n is equals to 2 இருக்குல்ல, அது இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை வச்சுதான் நீங்க ஆல்பாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். புரியுதா? Van't Hoff factor கண்டுபிடிக்கணும். இப்படிதான் நீங்க வந்து இது வந்து நான் சொன்னது Van't Hoff factor உடைய ட்ரிக். சோ இந்த வீடியோ தான் இருக்கிற கான்செப்ட் பைட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஆல்மோஸ்ட் நிறைய கான்செப்ட்ஸ் உங்களுக்கு இதுல கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சூப்பரான ட்ரிக் எல்லாம் வந்து பார்க்க போறோம். அது வரைக்கும் பாய்.